சுகப்பிரசவம் எப்படி நடக்கிறது என்பதை குறித்து இந்த காணொளியில் பார்ப்போம். பிரசவம் 3 முக்கியமான கட்டங்களாக நடக்கிறது. முதலாவது கட்டம் சுமார் 12 மணி நேரம் முதல் 19 மணி நேரம் வரை நீடிக்கலாம். கருப்பைவாய் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். தாய்க்கு 5 நிமிடம் முதல் 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை வலிகள் வரும். மேலும் முதுகு வலி, இடுப்பு பிடிப்பு மாதிரி வலிகளும் இருக்கலாம். சில நேரம் ஜெல் மாதிரி சுரப்பு வெளியில் வரலாம். அதற்குப் பிறகு நீர்ப்பை உடைந்தால் நீர் வெளியே வரும். இந்நேரத்தில் தாமதிக்காமல் மகப்பேறு மருத்துவமனைக்கு வர வேண்டும். இரண்டாவது கட்டம் 3 மணி நேரம் வரை நீடிக்கலாம். கருப்பைவாய் 4 அங்குலம் திறந்திருக்கும். இந்நேரத்தில் பச்சிளம் குழந்தையின் தலை பிறக்கும் வழிக்குள் வரும். தாய்க்கு கடுமையான வலிகள் வரும். மகப்பேறு மருத்துவர், செவிலியர்கள் குழந்தை பேருக்காக தாய்க்கு குழந்தை வெளியே வர உதவுவார்கள். சில சமயம் குழந்தை வெளியே வர சிரமம் ஏற்பட்டால் சிறிய கீறலிட்டு சிக்கலின்றி பிரசவிக்க வைப்பார்கள். முதலில் தலை, பிறகு தோள்கள், பிறகு உடல் வெளியே வரும். பிறந்த உடனே தொப்புள் கொடியை வெட்டுவார்கள். மூன்றாவது கட்டம் 5 நிமிடம் முதல் 30 நிமிடம் இருக்கும். இது பொறுத்து கொள்ளக்கூடிய வலியோடு நஞ்சு கொடியை வெளியே தள்ள உதவும். இதற்கு பிறகு தாயும் குழந்தையும் சந்தோஷமாக இருப்பார்கள். தாய்ப்பால் கொடுக்கலாம். இதுதான் சுகப்பிரசவத்தின் நடைமுறை. எங்களிடம் எப்போதும் நலம் தரும் மருத்துவ வல்லமை வழங்கும் கை கிருஷ்ணா இரைப்பை குடல் மகளிர் மற்றும் கருத்தரித்தல் சிகிச்சை சிறப்பு மருத்துவமனை.